எப்பவுமே இங்க ஒரு கண் இருப்பதாக சொல்வார்கள், அதை எப்பவுமே திறந்து வச்சிருக்கணும். உயிரோட இருக்கிறது இல்ல, உயிர்ப்பா இருக்கணும். யார் சொன்னாலும் டக்குன்னு புரியணும், அப்படி கேட்கவே கூடாது. ஒரு குருநாதர் கிளம்பி போனார். போகும்போது 8 பேர்கிட்ட ஒரு குடம் கொடுத்துட்டு போனார். நான் போவேன், ஏதோ ஒரு துண்டு நிலம் இருக்கு, காணி நிலம், இந்த இடம் உங்களது, விதை போட்டிருக்கேன், தண்ணி ஊத்தி வைங்க, 3 மாசத்துல வருவேன். யாருடைய இடத்தில் அதிக பூ பூத்திருக்கிறதோ அவர்களுக்கு நான் பரிசு தருகிறேன். போயிட்டார். 7 பேர் ஒழுங்கா போட்டானுங்க. 8வது ஆளும் போட்டான் தண்ணி. ஆனா என்னன்னா, அவனுடைய நிலத்துல மட்டும் கொஞ்சமா பூ பூத்து இருந்துச்சு. இந்த சின்னதா பூ பூத்து இருந்துச்சா, நேரா வந்தார் குருநாதர், பார்த்தார். குளம், நிலம், வழி எடுத்துட்டு வந்து குடத்துல இருந்து தண்ணி போடணும். இதான் 7 பசங்களும் சரியா பண்ணியிருக்காங்க. 8வது ஆளை வந்து பார்த்தார். இத்தனோண்டு பூ தான் பூத்திருக்க, 2-3 தான் இருக்கு. பரிசு கொண்டு வந்திருந்தார். நேரா அந்த 8வது ஆள் இல்ல, சின்னதா வச்சிருந்தானே பூ, அவனுக்கு கொடுத்துட்டார் பரிச. எல்லாரும் கேட்டாங்க ஏன்னு. உங்களை விட அவன் உயர்ந்தவன் சொன்னார் ஆசிரியர். காரணம் கேட்ட பொழுது சொன்னார், உங்கள் எல்லோருக்கும் பானையை கொடுத்தேன், அவனுக்கு மட்டும் ஓட்டை விழுந்த பானை கொடுத்தேன். அவன் சரியாக கொண்டு வந்து போட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? குளத்தில் இருந்து அந்த நிலம் வருகின்ற வரைக்குமான பாதைகளில் எல்லாம் நான் விதைகளை தூவி இருந்தேன். நான் அந்த தோட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என் பாதைகளில் எல்லாம் பூக்களை அவன்தான் மலர்த்தி வைத்திருந்தான். எனக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சது. இதுல ஓட்ட பானை தானே, அவன் பானையை மாத்தி இருக்கலாம்ல, ஓட்டையா இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம்ல. குரு தந்தார், ஏதேனும் பொருளோடு தான் தந்திருப்பார். நான் அதில் தான் அந்த தண்ணீரை கொண்டு வந்து போடுவேன் என்று அந்த தண்ணீரை அவன் கொண்டு வருகின்ற பொழுது வழியெல்லாம் அந்த தண்ணீர் சிந்தியதனால் குருநாதர் போட்ட பாதைகளில் எல்லாம் இருந்த